Hi friends, 2024 Group 4 கொஷினோட புக் ப்ரூஃப் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஜிஎஸ்ல நம்ம பார்க்க போகிற 5வது கேள்வி பாலிட்டிலேருந்து ஒரு கேள்வி பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜிவி ராவ் குழு, பல்வந்த் ராய் மேத்தா குழு, எல்எம் சிங்வி குழு, அசோக் மேத்தா குழு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இந்த இயர் வச்சு நம்ம வந்து ஆர்டராக வந்து மேட்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு குழுவை பற்றி படிக்கும்போது அந்த இயர் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அதை வச்சு நம்ம ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. காலவரிசைப்படி பொறுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்வந்த் ராய் மேத்தா குழு தான் அமைச்சிருப்பாங்க. அடுத்ததாக வந்து அசோக் மேத்தா குழு, அடுத்ததாக வந்து எல்எம் சிங்வி, அடுத்ததான் ஜிவி ராவ். 9ஆம் வகுப்பில் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகேவா? ஸோ இந்திய விடுதலைக்கு பின்னாடி உள்ளாட்சி அமைப்புகளோட அந்த நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 குழுக்களை பற்றி கொடுத்து பக்கத்தில் இயரும் கொடுத்துருப்பாங்க. பல்வந்த் ராய், அசோக் மேத்தா, ஜிவி ராவ், எல்எம் சிங்வி. ஸோ இதை நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னாலே இதை நம்ம 2-3 ஞாபகம் இருந்தால் கூட நம்ம வந்து ஈஸியாக ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. 2 தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம எழுதியிருக்கலாம் இது. ஓகேவா? ஸோ 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இந்த லெசனை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. உள்ளாட்சி அமைப்புகள்லேருந்து இந்த குழுக்கள் அமைச்சாங்க இல்லையா, ஒவ்வொன்று வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 3 அடுக்கு பஞ்சாயத்து, 2 அடுக்கு முறை, வேறற்ற பொருட்கள் எதை சொன்னாங்க, அண்ட் 73rd அண்ட் 74th அமெண்ட்மெண்ட்டு 1992 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு கொஷினோட பார்க்கலாம். தேங்க்யூ.